ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ட்ரம்பின் திடீரென சமாதான புறாவாக மாறியது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம் இல்லையா? அந்த சந்தேகத்திற்கான விளக்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உன்னிப்பாக கவனிங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு எல்லா தரப்பினரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு செயலை இப்போ தான் செய்திருக்கிறார். அதுதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை தொடர்ந்து பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல அதிரடி திட்டங்கள், அறிவிப்புகள் ட்ரம்ப் வெளியிட்டு வந்தாலும் கூட எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவிப்புனா இந்த அறிவிப்பு தான். அதாவது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வேளையில் அவர் தீவிரமாக இறங்கியிருக்காரு. இது ஏறக்குறைய வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுடன் முதல்ல தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியிருக்கார். தொலைபேசி மூலம் சுமார் 1.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. 2 நாடு தலைவர்களுக்கு இடையே நடைபெற்ற நீண்ட நெடிய தொலைபேசி பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட இதை நம்ம வர்ணிக்கலாம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் ரஷ்யா யுக்ரைன் நாடுகளுடைய குழுவினரும் உடனடியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு முடிவாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடக்கக்கூடிய யுக்ரைன் தொடர்பான பாதுகாப்பு உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோரை சந்திப்பதாக ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கார். யுக்ரைனை விட வேறு யாரும் அமைதியே அதிகம் விரும்பல. அமெரிக்காவோடு இணைந்து ரஷ்ய ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் நீடித்த நம்பகமான அமைதியை உறுதி செய்வதற்கும் எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் வகுத்து வரோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பதிவிட்டார். உக்ரைன் அமெரிக்காவினுடைய தலைமையிலான வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நேட்டோ இராணுவ கூட்டணியில் உறுப்பினராக சேர விண்ணப்பித்ததை அடுத்து ரஷ்யா அதிக கோபம் கொண்டது. தன்னுடைய எல்லையில் நேட்டோ படைகளா அப்படின்னு ஆவேசமடைந்த ரஷ்யா உக்ரைனை தாக்குனாங்க. அந்த தருணத்தில் அமெரிக்க அரசு தனது ஆயுத வியாபாரத்தை நடத்தி கொள்ளவும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தவும் இந்த போரை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டாங்க. ரஷ்யாவும் உக்ரைனும் மட்டுமே நேருக்கு நேர் மோதி இருந்தால் எப்போவே உக்ரைன் ரஷ்யா வசம் விழுந்திருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தை கிடையாது. ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை வாரி வழங்கி போரை ஊக்குவித்தாங்க. இதனால ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்க நேட்டோ நாடுகளில் தடை விதிக்கப்பட்டது. அந்த தருணத்தை பயன்படுத்தி தான் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிகளவு எரிபொருளை மலிவான விலைக்கு வாங்கியதோட இந்திய நாணயத்தின் அடிப்படையிலேயே பணப்பரிமாற்றம் நிகழ்த்திக் கொள்ளவும் ஒப்பந்தம் செய்து கொண்டது. இந்த நிலையில உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் தகுதியை வழங்கப் போவதில்லை அப்படின்னு ட்ரம்ப்பும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சரும் திட்டவட்டமாக சொன்னதை அடுத்து ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் இல்லாம கிடையாது. கனடாவையும் மெக்சிகோவையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து அமெரிக்காவின் பகுதிகளாக இணைக்க வரி விதிப்பை கையில் எடுத்திருக்காரு ட்ரம்ப். இதனால கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருள் மற்றும் மின்சாரம், எஃகு, அலுமினியம் ஆகிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக்கூடும் அப்படிங்கிறதால ரஷ்யாவிடமிருந்து அதன் நட்பு நாடுகளிடமிருந்தும் அதை எளிதாக வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டம் தான் ட்ரம்பின் போர் நிறுத்த முயற்சியின் பின்னணியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் கிடையாது, காசா ஆக்கிரமிப்பு, கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாயை விழுங்கும் திட்டம் போன்றவற்றுக்கும் இராணுவ பலம் தேவைப்படுவதால் உக்ரைனுக்கு தரக்கூடிய இராணுவ உதவிகளை நிறுத்தினால் நல்லது அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. யுக்ரைனில் போர் நிறுத்தம் செய்ய தங்களால் தான் முடியும் என்பதை நிரூபிப்பதன் மூலம் உலகின் வல்லாதிக்க சக்தியை தானே அப்படிங்கிறத காட்டிக்கொள்ளவும் நினைக்கிறது அமெரிக்கா. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த இந்தியாவும் முயற்சி மேற்கொண்டாங்க. பிரதமர் மோடி 2 தலைவர்களையும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் உடனடியாக அமெரிக்கா அதிநவீன ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டாங்க. தாங்கள் நினைத்தாலொழிய யாராலும் போரை நிறுத்த முடியாது அப்படிங்கிற சிக்னலை உலகிற்கு வழங்கியது. உக்ரைனுக்கு நேட்டோ அந்தஸ்தை தருவதாக சொல்லி அதை போர் முனைக்கு தள்ளிவிட்டது அமெரிக்கா தான். இப்போ நேட்டோ உறுப்பினரை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வருவதும் அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய சுய நலனுக்காக போரை தூண்டிவிட்டு மோத விடுவதும் பிறகு தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் சமாதானம் செய்வதும் வாடிக்கையாகவே நடந்து வரும் ஏகாதிபத்திய கொள்கைதான் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது.